ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் அம்மா வீட்டில் உள்ள மாடி தோட்டத்தில் உள்ள கன்றுகளை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே துளசி செடி வச்சுருக்குறாங்க. துளசி செடியை பார்த்துட்டோம், எவ்வளோ அழகாக அப்படியே தளிராக இருக்குன்னு பார்த்தீங்களா. அடுத்து வந்து ரோஜா செடி பார்க்க போகிறோம். ரோஜா செடியில் வந்து மொட்டு விட்டுருக்கு. இது வந்து கொஞ்சம் இலை வந்து விழுந்து முளைக்கிற மாதிரி இருக்குது, தளிர் அடித்து வருது. அடுத்து ஒரு ரோஜா கன்று இருக்குது, அதுலேயுமே நிறைய மொட்டுகள் வந்து இருக்குது. பார்த்தாலே தெரியும் பாருங்கள். அதில் ஒரு பூ அழகாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். குட்டியாக இப்போ தான் விரிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. ரோஸ் கலராக பூக்கு லைட் பேபி பிங்க் கலரில். இதுலேயுமே பூக்கள் நிறைய இருக்குது. இந்த கண்ணுலேயுமே 2 ரோஜா செடி வந்து வச்சுருக்குறாங்க எங்கள் அம்மா வீட்டில். அடுத்து வந்துட்டு பார்த்தோன்னா பச்சை மிளகா கன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் வந்து பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு கன்று தான் இந்த சைடு உள்ளது. இதில் வந்து எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு கன்று தான், பார்த்திங்கன்னா தெரியும். கீழே வந்து அந்த ஸ்டெம்ப் வந்து ஒன்று தான் இருக்குது இந்த சைடு. இந்த சைடு தனியாக ஒரு கன்று வச்சுருக்குறோம். அதில் வந்து இப்போ தான் காய் பிடிச்சிருக்கு. இதில் எவ்வளோ காய் தொங்குது அப்படின்னு பாருங்கள். பார்க்கல ஆச்சரியமாக இருக்குது. ஒரே ஒரு கன்று தான், அந்த ஒரு கன்றுலையே அவ்வளோ காய்கள் வந்து கிடக்கு. அடுத்து இது ஒரு தனி பச்சை மிளகா கன்று. இதில் இப்போ தான் காய் பிடிச்சிருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நிறைய காய்கள் இப்போ தான் வருது. அடுத்து வந்து ஒரு வேப்பிலை செடி வந்து வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே காக்காவுக்கு காலையிலே சாப்பாடு வைக்கவும் காக்கா வந்துருச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ஒரு கருவேப்பிலை கன்று இருக்குது. இந்த மாதிரி வந்து சில கன்றுகளை வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம், பிச்சிப்பூ கன்று வந்து இருக்குன்ட்டு. பிச்சிப்பூ கன்று வந்து இந்த சைடு வச்சுருக்குறோம், பார்த்திங்கனாலே தெரியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.